ஜனமேஜயன் போன்ற ஒரு மகாராஜனின் ரோகத்தை தீர்த்து வைத்த மகனீயன், அநாத ரக்ஷகன். அப்பேற்பட்ட ஸ்ரீ குருவாயூரப்பனுடைய பரமானுகிரக விசேஷத்தால் க்ஷேத்திரபாலகனாயிருக்கக்கூடிய திருவம்பாடி கிருஷ்ணனும் சீதாராமருடைய பரமானுகிரக விசேஷத்தால் ஸ்ரீ மகாபாரதம்னு கொண்டாடப்படக்கூடிய 5ஆம் வேதத்தில் பஞ்சரத்னங்களில் அடங்கிய விதுரநீதி, யக்ஷப்பிரஷ்னம், சனத்சுஜாதீயம், விஷ்ணு சஹஸ்ரநாமம், ஸ்ரீமத் பகவத்கீதா போன்ற 5 ரத்னங்களோடு கூடிய ஸ்ரீ மகாபாரதத்தில் சபாதலக்ஷ கிரந்தம் 1,25,000 ஸ்லோகங்களோடு கூடிய இந்த மாபெரும் காவியத்தில் கிருஷ்ணத்வைபாயனர் என்கின்ற வேதவியாசர் கொடுத்த ஒரு அத்புத ரத்னத்தில் 18 பர்வாக்கள் அடங்கிய ஜயா என்கின்ற இந்த காவியத்தில் முதல் பர்வாவான ஆதி பர்வாவை கடந்த வருஷம் 5 தினம் அனுபவித்துவிட்டு இந்த வருஷம் 5 நாட்களில் முதல் நாள் நேற்றைய நாளில் பூர்வ சரித்திரத்தில் நாம் அனுபவித்தது குந்தி, மாத்ரி என்கின்ற பத்னிகளோடு கூடிய ஒரு மன்னன், அம்பாலிகைக்கும் வேதவியாசருக்கும் பிறந்தவன், அழகோடு கூடியவன், நல்ல வல்லமை ஆற்றலோடு கூடியவன், வீரியத்தோடு கூடியவன் பாண்டு என்கின்ற மகாராஜா. அவன் காட்டுக்கு செல்ல சாபம் ஏற்பட சாபானுக்கிரகமாய் அவள், அதாவது குந்தி தேவி, துர்வாசரிடம் பெற்ற வரத்தால் தர்மராஜாவை நினைத்து, அதாவது யமதர்மனை நினைத்து யுதிஷ்டிரனை ஈன்றெடுக்க, வாயு பகவானை நினைத்து பீமனை ஈன்றெடுக்க, இந்திரனை பிரார்த்தித்து அர்ஜுனனை ஈன்றெடுக்க, அதே மந்திரத்தை ஓர் முறைதான் சொல்ல வேண்டும் என்பதற்காக மாத்ரியிடம் உபதேசம் செய்ய, அவளும் ஓர் முறையால் 2 தேவதைகளாயிருக்கக்கூடிய அஸ்வினி தேவதைகளை பிரார்த்தித்து நகுல சகதேவர்களை ஈன்றெடுத்தார்கள். 3-5. அப்பேற்பட்ட சுகமாக வசிக்கக்கூடிய காலத்தில் ஒரு நாள் பாண்டு மாத்ரியிடம் செல்ல உறவு கொள்ள வேண்டும் என்று நினைக்க, ரிஷியின் சாபத்தால் அவன் மரணம் நேர்ந்திட அவனை நினைத்து கொண்டு அவளும் யோக திசையில் சிதாக்னியை மூட்டிக்கொண்டு மாத்ரியும் இறக்க, குந்தி 5 புத்திராளுக்கு தாயாகி ஹஸ்தினாபுரம் வருகின்றாள். வந்த அந்த குந்தியையும் குந்தி புத்திரர்களையும் தன் புத்திரர்களாக பாவிக்கிறேன் என்று இந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் சொல்கிறாப்பில் அவர் சொல்லி வச்சார். அதில் சொல்கிறது ஏதாவது நடக்கிறதா? நடக்கிறதில்ல. அது அந்த மாதிரி திருதராஷ்டிரன் சொல்லி வைத்தான். பிதாவை போல் பிள்ளை, பொதுவாக பிராச்சீனத்தை தமிழில் ஒன்று சொல்லுவோம், உங்களுக்கு தெரியாது இல்லை, தாயை போல் பிள்ளை, நூலை போல் சேலைம்பா. என்னவோ தாயினோட குணம் கொண்டு வந்திருந்தாலாவது கொஞ்சம் துரியோதனன் நல்லவனாக இருந்திருப்பானோ என்னவோ, அப்பாவின் குணத்தை அப்படியே உரிச்சு வச்சு வந்திருக்கான். அதாவது யக்ஷப்பிரஷ்னத்தில் ஒரு கேள்வி, யக்ஷன் யுதிஷ்டனை பார்த்து கேள்வி கேட்கறது, மனிதனின் ஆத்மா எது கேட்குறது. மனிதனின் ஆத்மா எது? மனுஷனுடைய ஆத்மா எங்கே இருக்குது சுவாமி? உங்கள் ஆத்மா எங்கே இருக்குது? சார் வச்சுட்டு வந்துட்டோம், எங்கேயா ஆற்றுல வச்சுட்டு வந்துட்டோம். எங்கே இருக்குது? நமக்குள்ளே தானே இருக்கும். அவாவா ஆத்மா அவாவாக்குள்ளே தானே இருக்கும். அப்படி தான் நமக்கு வேதாந்தமே சொல்லிக் கொடுக்குறது. அத்வைத்தமாகட்டும், விசிஷ்டாத்வைத்தமாகட்டும், துவைத்தமாகட்டும், சில வித்தியாசங்கள் இருந்தாலும் அந்தந்த சரீரத்துக்குள்ளே அந்தந்த ஜீவாத்மா இருக்கும் தான் சொல்லிக் கொடுக்குறது. இது ஒரு கேள்வி கேட்குறது பாருங்களேன், அசடுத்தனமா. மனிதனின் ஆத்மா எதுன்னு யுதிஷ்டர் என்ன சொல்லியிருக்கணும்? சில்லி கொஸ்டின் தானே சொல்லியிருக்கணும். ஐ வில் நாட் ஆன்சர் திஸ் கொஸ்டின் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லலை. மனிதனின் ஆத்மா அவர் பிள்ளைன்னு விட்டார். என் ஆத்மா எங்கே இருக்குன்னா என் பிள்ளையில் இருக்குது. பிள்ளைன்னா என்ன? பிள்ளை பெண்ணு ஒன்று தான். நீங்கள் உடனே சண்டைக்கு வந்துடாதீங்க. என்ன சார் பிள்ளைன்னு அவர் சொல்லியிருக்கார். வாட் இஸ் திஸ்? அவர் மோடி பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ நாங்கள் குரல் இட்டுருக்கார். இவர் என்ன பேட்டா பேட்டான்னு அடிச்சுக்கிறார் அப்படின்னா, வியாக்கரணத்தில் ஒரு ரூல். வியாக்கரணத்தில் என்னென்னா, புத்திர புத்ரி சப்தங்கள் ஆண் பெண்ணுக்கு சொல்லுவோம். புத்ரி அப்படின்னு நீட்டி சொல்லக்கூடிய சப்தங்கள் ஒரே ஜாதியை சேர்ந்திருந்தால் புத்திர என்கின்ற சப்தத்துள் அடக்கம் அப்படின்னு வச்சுட்டு இருக்கா. இது எப்படி சொல்கிறது? புத்திர புத்ரி அப்படின்னு இழுக்க வேண்டியதாக இருக்கு இல்லையா? அப்படின்னா அந்த புத்ரி புத்திரக்குள்ளே அடக்கம். அதனால் புத்திரங்கிற சப்தம் மே பி காமன் ஈவன் ஃபார் த பாய் ஆர் த கேர்ள். ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். இப்போ மேன்னா உமன்னு சொல்கிறோம். அப்படின்னா மேன் கைண்டுனா உமன் கைண்டுன்னு ஒன்று இருக்கா? மேன் கைண்டில் அந்த உமன் கைண்டும் அடங்கி இருக்கிற மாதிரி புத்ரி புத்திர சப்தத்துக்குள்ளே அடங்கி இருக்குன்னு ஒரு கிராமட்டிக்கல் ரூல். நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன சொல்ல? ஏன் அப்படி கிராமரை விதிச்சான்னா,
இது அம்ப்ரெல்லாக்கு முன்னாடி ஐம் கேரிங் அண்ட் அம்ப்ரெல்லாங்கிறோம் இல்லையா. AEIOUக்கு முன்னாடி ஆன் போடணும்னு ஒரு ரூல் வச்சுருக்கான். ஏன் ரென்னன் மார்ட்டின் அப்படி வச்சுருக்கான்னா அவளுக்கு காலக்ஷேபம் இப்படி ஆயிருக்கா அவள் வச்சுருக்கா, அதோடு நம்ம வச்சுக்க வேண்டியிருக்கா. அதனால் புத்திர புத்திரி சப்தங்கள் எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, அவன் கேட்குறான் மனிதனின் ஆத்மா எது, அதுக்கு யுதிஷ்டன் பதில் சொல்கிறான் மனிதனின் ஆத்மா அவன் பிள்ளை. ஆத்மாவை புத்திரநாமாசின்னு வேதம், அங்காதங்காத் சம்பவசி ஹிருதயாத் அதிஜாயசே ஆத்மாவை புத்திர நாமாசி. ஏன் ஆத்மா ஒரு புத்திரனுக்குள்ளே இருக்குன்னு சொன்னால் ஆப்னோதி இதி ஆத்மா, எது தன்னால் அடைய முடியாதோ அதை புத்திரனை கொண்டு அடைவதால் அப்பாவின் ஆத்மா பிள்ளைக்குள்ளே இருக்கும். அப்பாவால் ஐவி லீக் யூனிவர்சிட்டியில் போய் படிக்க முடியலன்னா பிள்ளையை கொண்டு படித்தார்னா அவர் ஆத்மா பிள்ளைக்குள்ளே இருக்கு. அப்படி அதனால் அப்பா அக்னிஹோத்திரம் பண்ணான்னு வச்சுக்கோ, பிள்ளையும் பண்ணணுங்கிறது இல்லை. அப்பா கிட்ட இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ் பிள்ளைக்கிட்ட இருக்கக்கூடாது. எப்போவுமே ஃபஸ்ட்டு எடிஷனில் இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸு செகண்ட் எடிஷனில் வராமல் பார்த்துக்கிறது தான் அந்த யார் அந்த வியாக்கியான கர்த்தாவுடைய கடமை. நான் என்ன மாதிரியே என் பிள்ளைன்னு நல்ல விஷயத்தில் தான் அப்பா மாற தட்டிக்கணும். ஆனால் இங்கே அப்படி இல்லையே. ஆத்மாவை புத்திரநாமாசின்னா அப்படியே திருத்ராஷ்டிரன்னு உரிச்சு வச்சு பிறந்திருக்கு. அவருக்கு கண்ணு தெரியாது, இவனுக்கு கண்ணு தெரியும், அவ்வளவுதான். அப்பேற்பட்ட துரியோதனன் பஞ்சபாண்டவர்கள் மீது விரோதம் கொண்டான். இங்கிலீஷில் ஒரு வார்த்தை உண்டு, ப்ரெஜுடிஸ் அப்படின்னு. அந்த காலத்தில் ஒரு புஸ்தகம் உண்டு, ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடிஸ் அப்படின்னு. ப்ரெஜுடிஸ்னா என்னன்னு கேட்டால் அவள் சொல்கிறா லைக்ஸ் ஆர் டிஸ்லைக்ஸ் ஃபார் நோ ரீசன். ஒருத்தர் ஆற்றுக்கு வரா, ஏண்டா அவள் இன்னைக்கு வரா, அவளா சரி வரட்டும், ஏன் அப்படி அழுத்துக்கிற, அவள் வந்தால் இப்போ என்ன அவளை பிடிக்காதா? அது அப்படி இல்லை, பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. இது பின்ன என்ன சொல்லு, அது என்னவோ அவளை கண்டா பிடிக்கல, என்னடா அவள் ஒன்றை பண்ணா அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியல, நான் பிடிக்கல. காரணமே இல்லாமல் ஒருத்தரை பிடிக்காமல் போய்டுறது பாருங்க, அதுக்கு ப்ரெஜுடிஸ்னு பேர். என்னவோ இது துரியோதனனுக்கு பஞ்சபாண்டவளை கண்டாலே ஆகாது. அது பாவம் யுதிஷ்டன் எவ்வளவோ எல்லாம் ஆடும்போது கூட சரி உனக்கு தான் நான் எல்லாம் விட்டு கொடுக்குறேன்லாம் சொல்லுவோம், ஆனாலும் பிடிக்காது. அதில் என்ன எடுத்து ஒரு சின்ன லவலேஷம், காந்தாரி பெரிய சிவபக்தை, பெரிய சிவபெருமானுடைய பக்தை, ஆனால் அவளுக்கு கூட கொஞ்சம் லவலேஷம் அந்த அசூயை வந்தபடியால் தானே வயத்தை இடிச்சுண்டா. அதனால் அந்த குணமும் சேர்ந்து வந்துடுத்தோ என்னவோ. அதனால் எப்படியெல்லாமெல்லாம் தாக்கலாம் அப்படின்னு நினச்சி இவனுக்கு விஷம் கலந்த போஜனத்தை இட அதை சாப்பிடக்கூடிய ஒரே ஒரு ஆள் பீமன் தான். சாப்பாடுனா இங்கே ஏதாவது ஊருக்கு போனால் பல பேர் ஹோட்டல் எங்கேன்னு பார்த்து வச்சுப்பா. சரி இந்த ஹோட்டல் நன்னா இருக்கா, இந்த உடுப்பியில் மசால் தோசை நன்னா போடுவாங்க, இப்படி பார்த்து வைக்கிற மாதிரி பீமன் அந்த காலத்தில் ஒரு பெரிய எந்தெந்த ஹோட்டலில் என்னென்ன போடுவா, இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி, மல்லேஸ்வரம் போனால் என்ன கிடைக்கும், அதே மாதிரி காந்தி பஜார் போனால் பெங்களூரில் என்ன கிடைக்கும், சரவண பவன் இப்போவாவது நன்னா போட்டுருக்கானா, இப்படின்லாம் பார்க்க வேண்டியது பீமனுடைய கடமை. அதனால தான் பின்னாடி அவன் அஜ்ஞாதவாசம் போகும்போதும் குக்காவே ஆயிட்டான். ஒரு நாளாவது ப்ராடக்டை சாப்பிட்றதுக்கு பதிலாக ப்ராடக்டை தாம் பண்ணி சாப்பிடணும்னு ஆசை இருக்காதா? அதனால் இவனுக்கு சாப்பாடை போட்டுட்டா, ஜலத்தில் தள்ளி விட்டுட்டா. தள்ளி விட்ட போது அர்க்கன் என்கின்ற குந்தியுடைய மூதாதையர் நாகதேவதைகளிடம் சொல்ல அவர்கள் எல்லாம் கடிக்க அது இது நியூட்ரலைஸ் ஆயிடுது. அவனுக்குள்ளே இருக்கிற விஷமும் இது போடுற விஷமும். அப்புறம் இவ ரசங்கள்னு சொல்லிட்டு பல பாண்டங்கள் அவனிடத்தை கொடுத்தார்கள். அதில் ஒரு சூக்ஷ்மம் பாருங்க, இந்த வியாசர் சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் யாராலையும் லோகத்தில் சொல்லவே முடியாது. பின்னாடி காளிதாசன்லாம் வந்தான், காளிதாசன் வந்தான், தண்டி வந்தான், அதே மாதிரி மாகன் வந்தான், ஹர்ஷன் வந்தான். நைஷதத்தில் ஹர்ஷன் சொல்லாத கருத்தா எல்லாம் மகா ரசிகர்கள், மகா கவிதை ஏற்றினவர்கள். ஆனால் வியாசர் சொல்கிற மாதிரி யாராலையும் சிம்பிளாகவும் எலிகெண்ட்டாகவும் சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் ஹர்ஷன் எடுத்துட்டேன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆக்கிடுவார். அந்த நைஷதத்தை படித்தேன்னாலே இன்றைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு டைம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நைஷதம் புஸ்தகம் வாங்கி உங்களுக்கு புரட்டி பார்க்கறதுக்கு நேரம் கிடைக்கிது. அது பார்த்தேன்னா சின்ன விஷயத்தை இப்படியெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார். அது போட்டு முடிக்கிறதுக்குள்ளே அந்த ஸ்லோகம் ஒன்றொன்றும் பார்த்தேன்னா சிக்கரிணி அப்படி இப்படின்னு ஒரு பெரிய பெரிய சந்தஸ்லாம் எழுதி அவரும் குழம்பி நம்மளையும் குழப்பிடுவார். அப்படிப்பட்ட காவியங்கள் அதில் ஒன்றுமே இல்லை. ஹர்ஷன் இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடாக எழுதுறான்னு அந்த ராஜா என்ன பண்ணிட்டார், எல்லாம் நீ நல்லா எழுதுற ஹர்ஷா, யூ ப்ளீஸ் டேக் 5 days கேஷுவல் லீவ் அண்ட் கோ, டேக் கம்ப்ளீட் ரெஸ்ட், மெடிடேஷன், நல்ல ரெசார்ட்டுக்கு பஞ்சகர்மாலாம் முடிச்சுட்டு வா, அப்போவாவது நீ சிம்பிளாக எழுதுறியான்னு பார்க்கலாம் அப்படின்னு அமிச்சான். அந்த காலத்தில் அது ஒரு பெரிய அனெக்டோட் உண்டு. அந்த ஐதிஹ்யப்படி ஹர்ஷனும் போயிட்டான். சரி நம்மளும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக எழுதுகிறோம், அதனால் லெட்டஸ் மேக் இட் சிம்பிள் அப்படின்னு 5 நாள் ரெசார்ட்லலாம் தங்கிட்டு இருந்தான். இப்போ ராஜாவால் அந்த கவியை பிரிஞ்சு இருக்க முடியல. ஏன்னா அந்த காலத்தில் ராஜாக்கள் as much as they were administrators, they were also patrons of literature. பக்கத்தில் ஒரு விகட கவின்னு ஒருத்தர் வச்சு பாவச்சு ஏதாவது கிளிகிழிப்பு ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கணும், வடிவேலு மாதிரி யோசிச்சுட்டே இருப்பார். அது மாதிரி இப்போ இந்த
கவி இல்லை, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு சைனிகர்களை விட்டு தேட சொல்கிறார். அவள்லாம் போய் தேடின்னு இருக்கா. அப்போது அந்த ஹர்ஷன் வந்து ஒரு மாட்டு வண்டி கீழே உட்காந்து வடை சாப்பிட்டு இருக்கார். இவாள்லாம் கேட்டா, என்ன சுவாமி உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கீர்? இவர் என்ன சொல்லணும்? வடை சாப்பிட்றேன்னு சொல்லணும். அவர் சொன்னார், அசேஷ சேஷ முஷம் சிஷே மிஷே. சம்ஸ்கிருதத்தில் சொன்னார், பாக்கி வந்த உளுந்தில் பல நாள் ஊறப்பட்டு பொரிக்கப்பட்ட வடையை, நேற்று செய்த வடையை இன்று நான் உண்டு கொண்டிருக்கிறேன். அசேஷ சேஷ முஷம் சிஷே மிஷே அப்படின்னார். கன்னடத்தில் சொல்லுவாள், நாய்பாலு டொங்கும்பா. நாய்வால் எவ்வளோ வச்சாலும் நிமித்தவே முடியாது, ஹர்ஷனை திருத்தவே முடியாது. ராஜா திருப்பி கூட்டுவிட்டார், நீ எப்படி எழுதுறியோ எழுதிக்கோன்னு விட்டார். ஆனால் வியாசர் அப்படி இல்லை. சொல்ல வந்த விஷயத்தை ரொம்ப எலிகெண்ட்டாக சொல்வார், சிம்பிளாக சொல்வார். நீங்கள் மகாபாரத காவியம் வாசிச்சேன்னா உங்களுக்கு ஒன்றும் குழம்பியே போகாது, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பாகவதம் தான் வித்வான்களுக்கெல்லாம் பரீட்சைனா, பாகவதத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள்லாம் டக்குன்னு உங்களால் பிரிக்கவே முடியாது. இதே மகாபாரதம் ராமாயணம்லாம் ரொம்ப சிம்பிள். அதனால தான் நம்ம தினம் ராமாயணத்தெல்லாம் பாராயணத்தில் வச்சுட்டே இருந்து ஒரு 24,000 ஸ்லோகங்களும் முடிக்கிறதா பல பேர் வந்து உறுதி வச்சுட்டுருக்கா. இப்பேற்பட்ட மகாபாரதத்தில் இவர் ஒரு விஷயம் சொல்கிறார், பாம்பு கடிச்சுதோன்னு பீமனை. அப்போ சொல்லும்போது சொல்கிறார், எல்லா இடத்தையும் சுலபமாக கடிச்சு கொடுத்தான், மார்பை மட்டும் விட்டு கொடுத்தூன்னார். அதுக்கு ஒரு தொடர்ச்சியாக ஒரு ஸ்லோகம் சொல்கிறார். ஏன் மார்பை விட்டு கொடுத்தோன்னா, அந்த செதை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்து கொடுத்தான், அது பல்லு உடஞ்சி போயிடுங்கிற பயத்தில் விட்டு கொடுத்தான். எப்படி ஒரு சின்ன அவன் குண்டுங்கிறத பருவன் அப்படிங்கிறத என்ன அழகாக கொண்டு நிறுத்துறார் பாருங்க. இப்போ என்னன்னா, அந்த பீமனுக்கு வந்துடுறான் வெளில. யுதிஷ்டன் இது யார்கிட்டையும் சொல்லாதேன்னு சொல்கிறான். இவர்கள் எல்லோரும் கிருபாச்சாரியாள்கிட்டையும் துரோணாச்சாரியாள்கிட்டையும் பாடம் பயில்கின்றனர். கிருப்பர் எப்படி பிறந்தார், துரோணர் எப்படி பிறந்தார், அதெல்லாம் நேற்றே பார்த்தோம். யாரெல்லாம் நேற்று வரலையோ வந்தவாளை கேட்டு தெரிஞ்சுக்கோ, ரொம்ப சுலபமான கதை தான். அதனால் அப்பேற்பட்ட அந்த கிருபாச்சாரியால் துரோணாச்சாரியால் கிட்ட பாடம் பயின்ற இந்த மாணவர்கள் ஒரு நாள் கானனத்தை சென்றார்கள். கானனம்னு சொன்னால் காடு. காடுக்கு போகும்போது ஒரு நாய் கூடவே போகும், அதுதான் வாட்ச் டாக். ட்ரெயின்டு டாக் மாதிரி வாட்ச் டாக் மாதிரி போகிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வாயெல்லாம் அம்பு. யார் அடித்தான்னு பார்த்தா ஏகலவ்யன்னு ஒரு பிள்ளை. அது துரோணர்கிட்ட நேர்முகமாக பாடம் பயிலாமல் காட்டில் கற்றுக்கொண்டது. இதில் 2 விதமான அர்த்தங்கள் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். வம்பில் மாட்டிப்பேன், ஆனாலும் சொல்லிடுறேன். ஒன்று என்னன்னா, ஏன் அப்படி அவர் விரலை எடுத்தார் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி எல்லாருக்கும். இது சார், திஸ் இஸ் வாட் எவர் துரோணா இஸ் டன் இஸ் அப்சல்யூட்லி இன்ஜஸ்டிஸ் சார். நல்ல டேலண்டட் பாயை உட்காந்து தான் யூஸ் பண்ணிக்காம விரலெல்லாம் எடுத்துனது என்ன ஆச்சாரிய லட்சணமான்னு கேட்போம். அதுக்கு துரோணா சப்போர்ட்டர்ஸ்னு இருக்கா, டிஎம்கே, துரோணா முன்னேற்ற கழகம்னு ஒன்று வச்சுக்கோங்களேன். அவள் துரோணா முன்னேற்ற கழகம் என்ன சொல்கிறான்னா, துரோணர்கிட்ட இவர் ஃபீஸே பே பண்ணல. நான் வந்து புக்ஸு வாங்கிப்பேன், புக்ஸு படிச்சுப்பேன், ஆத்தருக்கும் ஒன்றும் கொடுக்க மாட்டேன், எக்ஸாம் எழுதுவேன் ஆனால் எக்ஸாமினேஷன் ஃபீஸும் கட்ட மாட்டேன், சர்டிஃபிகேட் வேணும் ஆனால் சர்டிஃபிகேட் ஃபீஸும் கட்ட மாட்டேன்னா இது தப்பாச்சே, இது பிளேஜியரிசம் அப்படின்னு அது துரோணா முன்னேற்ற கழகத்திலேன்னு சொல்கிறா, துரோணா சப்போர்ட்டர்ஸ். இதே ஏகலவ்யா முன்னேற்ற கழகம் இஎம்கேன்னு ஒன்று இருக்குது. இஎம்கேக்காரா என்ன சொல்கிறான்னா, சார் இவர் வந்து அந்தணர் குலம் இல்லாதபடியால், பிராமணனாக இல்லாதபடியால் துரோணர் அப்படி பண்ணிட்டார், ஜாதி வித்தியாசம் பார்க்குறார். இப்போது எப்படி வச்சுருந்தாலும் வச்சுக்கோங்க, நான்லாம் எப்போவுமே கிருஷ்ணா சப்போர்ட்டர். இப்படி ஒவ்வொருத்தருக்கா நான் உட்காந்து துரோணருக்கு உட்காந்து சப்போர்ட் பண்ணிட்டு, பீஷ்மருக்குலாம் உட்காந்து சப்போர்ட் பண்ணியிருந்தேன். வெறும் பெருமாளுக்கு மட்டும்தான் நம்ம சப்போர்ட்டர்ஸ். அதனால் துரோணர் மேலே அந்த பழி வந்தால் விழுந்துட்டு போட்டோம், வேறு வழி இல்லை. இல்லை சார், அவர் வந்து ஃபஸ்ட்டு துரோணா சப்போர்ட்டர்ஸ் சொல்கிறது தான் கரெக்ட், இவர் ஃபீஸ் பே பண்ணல, அப்படி வச்சுருந்தாலும் ஓகே. இப்போ என்ன சுவாமி இதுக்கு பண்ணுறதுன்னா,